கமல் பர்த்டே பார்ட்டியில அந்த பொருள். சுச்சி லீக்ஸ் அடுத்த அடி, சிக்கிய உலக நாயகன். ரேடியோ ஜாக்கி சுசித்ரா அப்படின்னு பலரால் அழைக்கப்படுறவங்க தான் சுசித்ரா. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட பாடல்களை திரைப்படங்களுக்காக பாடியிருக்கிறாங்க. தன்னோட ஆரம்ப வாழ்க்கையில ரேடியோ மிர்ச்சி அப்படிங்கிற எஃப்எம் நிலையத்துல பணியாற்றிட்டு வந்தவங்க. அதை தொடர்ந்து ரேடியோ 1 அப்படிங்கிற எஃப்எம்லயும் இவங்க பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. பாடல்கள் மூலமா பலரையுமே கவர்ந்துட்டு வந்த சுசித்ரா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற பேர்ல பெரும் சர்ச்சைக்கு உள்ளானாங்க. அதாவதுங்க, தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பல பிரபலங்களோட அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டாங்க. இதனால பல விமர்சனங்களை சந்திச்ச சுசித்ரா, அதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த விவகாரத்துல என்ன தேவையில்லாம இழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றுல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கமல் பற்றி மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒன்னையும் முன் வச்சிருக்கிறாங்க. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தன்னோட முன்னாள் கணவரான கார்த்திக் அப்படிங்கிறவரு மேடை மேல ஏறினாலே 4 லைன் கொக்கைன் அடிச்சுட்டு வந்துதான் பேசுவாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும், கமலஹாசனோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு போறப்ப கொக்கைனை வெள்ளி தாம்பூலத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் என்ன வச்சு செஞ்சாங்க அப்படின்னு பரபரப்பான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை தவிர கோலிவுட்ல போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்போ சகஜமா இருக்குது அப்படின்னும், அதை எதிர்த்து தான் சரத்குமார், ராதாரவி போன்றவங்க போராட முயன்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழகத்துல போதை கலாச்சாரம் இப்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு வர நிலையில போதைப் பொருள் கடத்தலோட மன்னன், தமிழகத்தோட ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியோட முக்கிய நிர்வாகி அப்படிங்கிறதும் தமிழக மக்களை ரொம்பவே அதிர்ச்சி அலையில இருந்து மீளாம வச்சிருக்கிற நிலையில சினிமா வட்டாரத்துல போதை கலாச்சாரம் எப்படி அதிகமா இருக்குது அப்படிங்கறத சுசித்ரா பேட்டி ஒன்ல சொல்லி இருக்கிறது அரசியல் மட்டும் இல்லாம சினிமா வட்டாரத்தையுமே பரபரப்புல ஆழ்த்தி இருக்குது. மேலும் இதுக்கு தமிழக பாஜக துணை மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல குமுதம் யூடியூப் நேர்காணல் ஒன்ல பாடகி சுசித்ரா அப்படிங்கிறவங்க நடிகரும் மக்கள் நீதி மையத்தோட தலைவருமான கமலஹாசன் நடத்துற கேளிக்கை விருந்துகள்ல வெள்ளி தாம்பாளத்திலேயே போதைப் பொருளான கொக்கைன் வச்சு கொடுக்கப்படுறது அப்படின்னு அவங்க சர்வசாதாரணமா சொல்லி இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்குது. மேலும் அவங்களோட முன்னாள் கணவர் கொக்கைன் எடுத்துக்கிறாரு அப்படின்னும், தமிழ் திரைப்பட உலகத்துல போதைப் பொருள் அப்படிங்கிறது சகஜமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறது தமிழகம் மற்றும் திரை உலகம் திசை மாறி செல்லுது அப்படிங்கறத உணர்த்துது. ஒரு நேர்காணல்ல பெண் போலீசார் பற்றி பேசினதுக்கு பேட்டி அளித்தவரையும் பேட்டி எடுத்தவரையும் கைது செஞ்சிருக்கிற தமிழக காவல்துறை இந்த நேர்காணல்ல சுசித்ரா போதைப் பொருள் பற்றி பேசிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாம தீவிர விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னும், அவங்க குறிப்பிட்ட விஷயங்கள் தவறா இருக்கும் பட்சத்துல அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி அவங்க கூறினதுல அடிப்படை ஆதாரம் இருந்தா கார்த்திக் குமார் மற்றும் கமலஹாசன் போன்றவர்களை விசாரிச்சு போதைப் பொருள் எங்கிருந்து யார் மூலமா விநியோகிக்கப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்தோட மிகச்சிறந்த நடிகரும் அரசியல் கட்சியோட தலைவருமான திரு கமலஹாசன் அவங்க இந்த விவகாரம் பத்தி வெளிப்படையா பேச முன் வரணும். சுசித்ரா சொன்னதுல உண்மை இல்லை அப்படின்னா மறுப்பு தெரிவிக்கிறதோட இல்லாம அவங்க மேல புகார் கொடுத்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல இப்போ விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்குது.